இப்போ ஈஸியான முறையில் வீட்டிலேயே மயோனைஸ் செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். 2 முட்டையை வந்து ஊற்றிக்கலாம் உடச்சி அப்படியே. அது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து கருமிளகு, 5 பல் பூண்டு இதிலே சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பதம் மாதிரி கொஞ்சம் வந்திருக்கு லைட்டாக. இப்போ நாம் இதில் வந்து 1/2 கப்பு ஆயில் சேர்த்திக்க போகிறோம். வாசனை இல்லாத ஆயில் சேர்த்திக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 1/2 கப்பு சேர்த்திக்கலாம். 1/2 கப்பு ஆயில் சேர்த்திக்கிட்டேன்னா இதில் 1 ஸ்பூன் வந்து எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்திக்கலாம். இதில் 1 ஸ்பூன் வந்து எலுமிச்சை சாறு சேர்த்திக்கிறேன் நான். வினிகர் இருந்தால் வினிகர் கூட நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஹையில் வச்சு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் பெண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் வந்துருக்குது. இன்னும் நமக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா இன்னும் ஒரு 1/4 கப்பு ஆயில் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 1 செகண்ட் வந்து நான் ஓட்டுறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பவுல்ஸுக்கு மாற்றிடலாம். இப்போ பவுல்ஸுக்கு மாற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். நம்ம வேணுங்கையில் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். தந்தூரி, சிக்கன், நான் எல்லா ஐட்டத்துக்குமே இது வந்து நம்ம தொட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இது கூட சுகர் ஆட் பண்ணல. உங்களுக்கு சுகர் தேவைன்னா 1 ஸ்பூன் சுகர் சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வீட்லேயே மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாவே எனக்கு வந்திருக்குது. உங்களுக்கும் நல்லாவே வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.